ஹலோ எவ்ரிவான், இது பாத்தீங்கன்னா புதுசா நாங்க ஆரம்பிச்சிருக்க புது சேனல். இவ பாத்தீங்கன்னா மிமி. இவதான் இந்த சேனலோட ஒரு ஓனர்னே சொல்லலாம். ஒரு சேலஞ்ச் இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா, சரி பண்ணி கொடுத்துட்டு போவோமே பாசத்துல அப்படியே வந்துட்டேன். சரி பார்த்தா கண்ணு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய ஸ்வீட்ஸ் என்னமோ வாங்கியிருக்கா. 200 ரூபா அவங்க அம்மா கொடுத்துருப்பாங்க போல. அதுல எல்லாம் வாங்கி வச்சுட்டா. வச்சுட்டா. இப்ப பாத்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் வந்து ஃபிளிப் பண்ணி இதை சாப்பிட்ற மாதிரி ஒரு சேலஞ்ச் தான். ஸோ என்ன கூப்பிட்டுருக்கா. அதுவும் நான் சரி வேணாம், என்னை பத்தி எனக்கு எதுக்கு அறிமுகம், இவளுக்கு அண்ணனாக்கிறத விட ஒரு பெரிய வேலை எதுவுமே கிடையாது. சரி ஓகே, வேஸ்டா இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நான் காட்டு நான் யாரு வேஸ்ட்டுங்கிறத. சரி ஓகே, பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிடலாம். பார்த்தா நிறைய சாப்பிட்றதுக்கு கண்ணு வேற உறுத்துது. சரி வேற சேலஞ்ச் வேற வச்சுட்டா பறக்குறா ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒண்ணும் இல்ல. சரி ஓகே, இந்த பாட்டில வந்து யாரெல்லாம் இது வந்து ரூல்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்லிடணும் அவங்களுக்கு. 2 பேரும் பாத்தீங்கன்னா அட் டைம்ல ஃபிளிப் பண்ணுவோம். ஸோ யாருக்கு பாத்தீங்கன்னா அப்படி வந்து ஸ்ட்ரைட்டா வந்து நிக்குதோ அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஸோ அடுத்தவங்க அது வரைக்கும் அடுத்தவங்களுக்கு விழுகல அப்படின்னா அது வரைக்கும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அடுத்தவங்க அதே மாதிரி இவ வந்து சப்போஸ் அவ்வளவு விழுந்துருச்சு அப்படின்னா நான் ஸ்டாப் பண்ணிடணும் சாப்பிட்றத. அதுக்கப்புறம் நான் ஃபிளிப் பண்ற வரைக்கும் அவங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா கேமோட ரூல்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மேட்சுக்குள்ள போயிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டே பெஸ்டா பண்ணிடுவோம். ஆனா என் தங்கச்சியான்னு பாத்துருவோம். நான் தான் பார்க்கலாம், கடைசியா பார்க்கலாம். ரெடி 1 2 3 ஜூட். ஓ மை காட், அண்ணா தோத்து போயிட்டா. அவ எப்படியும் போட மாட்டேன். குறி வச்சா ஒரு இளவும் உழுவாது. அப்பா நான் என்ன பண்ணுவேன் பெருமானே. துண்டு ஒரு தடவை தான் தவறும். போடு போடு, அங்க கான்சென்ட் பண்ணு. அண்ணா மெதுவா சாப்பிடுண்ணா. கேக் நல்லா இருக்கு. அண்ணா மெதுவா சாப்பிடு. அண்ணா எனக்கு ஒரு வேணா. அண்ணா ஒரு வாயா. அவ்வளவுதான். எங்க அண்ணா கொஞ்சம் மெதுவா சாப்பிடு. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. சரி பொறுமையா சாப்பிடுவோம். ஐயோ வேலை கொஞ்சம் வெயில வாய் என்ன இவ்வளவு இடத்துல திறக்கிறா. அவ்வளவுதான், அது என்ன போங்க. இது வாயில வைக்கலாம். அவ்வளவுதான். ஆசைப்படலாம், ஆனா பேராசைப்படக்கூடாது. சரி நான் சாப்பிட்டு தூங்குறேன். பொறுமையா போட்டுவா. நண்பர்களே தங்க அடிக்கும். அவ்வளவுதான் சார். தங்கச்சி கிளாஸ்ல சாப்பிடுறது ஒரு சோகமா இருக்கு. என்ன நடக்குது? நீ தான் நடக்குற. ஓகேவாண்ணா? எப்படியும் நான் தான் ஜெயிக்க போறேன். ஐயோ எப்ப எடுக்கிறானே, எப்ப எடுக்கிறானே. எடுத்து சொல்ல சாப்பிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பிடுவேன். ஓகே, என்ன சொல்லலாம்? அவ்வளவுதான், போயிட்டு வா. இவ்வளவு சொந்தத்தனமா பண்ணா பரவாயில்ல. எந்திரிச்சு போங்க. ஏமாத்துற ஃப்ரெண்ட்ஸ் கேமரால அவ்வளவுதான். போயிட்டு வா தம்பி. இங்க பாருங்க, ஏமாத்தினா வந்து பேசிக்கிட்டு டைம்ல போட்டா ஓ அவ்வளவுதான். சரி சரிப்பா, நான் லெஃப்ட் கையிலே விடுவேன்.
ஓகே ஓகே வெய் வெய் பிச்சுட்டேன்னா அங்க வெய் பிச்சு வை, நான் சாப்பிட்டுறேன் வெய். தோல்வி ஒத்துக்க மாட்டேன். அவ்வளவுதான் வச்சாச்சு. குடிச்சு மேங்கோ ஜூஸ் குடி கடைசியா பாத்து. ஏன் அதை திங்கிருக்கா? எல்லாம் சரியான மாஸ்டர் பிளான் பாத்தியா? ஏய் நீ பேசி பேசியே நீ வந்து சாப்பிட விடாம நீ பண்ணிட்டு கடைசியில நீ சாப்பிட்டு போயிடுற எல்லாத்தையும். யாருக்காக போறா? வெறிய பாருங்க என்ன தூக்கி வீசுற குப்பத்தட்டில அதை தூக்கி வீசுற மாதிரி தூக்கி வீசுற எப்படி மனசு எடுத்து காலை கோழி கட்டுற மாதிரி சவுண்ட் ஆர்மி அங்க விளாடு தூக்கி இப்படி எரியா ஃப்ரெண்ட்ஸ் அது பார்த்தாங்க பாரு எப்படி கிடைக்குதுன்னு பாருங்க அது அவ்வளவுதான் வெய்ய அது வெய்ய நீ ஆக மாட்டேன் நம்ம போய் தூங்கி எந்திரிச்சு வர்ற நீ போட்டுக்கிட்டே இரு கழனி தண்ணி குடிக்கிறது எங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கையெல்லாம் பாருங்க ஜாம் தின்னா விட்டுட்டு தான் அப்படிதான் இருக்கும். நீ ஏமாத்துற சின்ன பிள்ளைக்கு ஏமாத்தி ஏமாத்தி சாப்பிடுற. அப்ப நாங்களும் அது நாம சின்ன பிள்ளை. நீ ஏன் பப்ஸ் மட்டும் சாப்பிடுற? யாரும் சாப்பிட மாட்டாங்க. நீ எனக்கு பாட்டில் ஏமாத்தி கொடுத்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். சரி இருந்தா நண்பர்களே இங்க பாருங்க வாட்டர் மாத்திரேன் பாத்திரங்களா வேணான்டா பொண்ணுங்களே இப்படிதான் வழி போறதுக்கு தான் அவங்க இதெல்லாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது வச்சுட்டேன் எப்படிதானோ இப்போ அண்ணங்க தான் கெத்து தங்கச்சிங்கெல்லாம் கெத்து சேலஞ்சில பாத்துக்கிறேன் இந்த சேலஞ்சில வேணா நீ வின் பண்ணிருக்கலாம் இன்னும் வின் பண்ணல நீ எல்லாம் கத்து குட்டி நாங்கெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே வந்தவங்க சரி ஓகே ஓகே கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டே இருக்கா பாத்தியா வந்த வேலையே மறந்துட்டேன் நீ இப்பதான் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் வேணும் முட்டி என்ன போட விட மாட்டான் இரிட்டேட்டிங் சொல்லும் இப்படி எல்லாம் சமாளிக்கிறா பாத்தீங்களா முடிச்சு சாப்பிட்டு டயர்ட் ஆயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் போய் போடு போ ஐயோ பாவமா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் வெய் அங்க வெய் சிரிக்கிறானி வெக்கமா இல்ல நீதான் போகணும் இருங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் லோ பட்ஜெட் காரணமாக கரண்ட் போயிடுச்சு சரி அப்படியே கண்டினியூ பண்றோம் வேற வழி இல்ல கொஞ்சம் கருப்பா இருப்பா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க லைட் வெளிச்சத்துல வெள்ளையா இருந்தா பாருங்க எப்படி பேர் அழகு நீதான் போடணும் சரி ஓகே நீதான் போடணும் சரி ஓகே ஏய்
எப்படி சும்மா சாப்பிட்டு வரேன். எப்பவுமே வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அச்சச்சோ, நான் என்ன பண்ணுவேன் பெருமானே. அவ்வளோ வை கரண்ட் போயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் கண்டினியூ பண்ணுவோம். பாத்தீங்களா அப்புறம் வீடியோ ஆஃப் பண்ணா அவ்வளவுதான், எல்லாத்தையும் அவ்வளோ எடுத்துட்டு போயிடுவா. டாட்டா. ஜூஸ் அடிக்கிற வெயிலுக்கு நல்லா இருக்கு. அவ்வளவுதான். டக்குனு சாப்பிட்டு முடிச்சிரு. எனக்கு கண்ணு அடிச்சு ஆசை காட்டாத. போட்டு கை கட்டினது வாய் கட்டல. ஐயோ சாரிப்பா, கண்டே மறந்துடுறேன். ஐக்கியம் அண்ணா வச்சு அங்க பாரு, வியூவர்ஸ் பாக்குறாங்க. யாரும் கண்டு வச்சுறாதீங்க. சாப்பிட்றத சாப்பிட முடியாது, நிறைய சாப்பிட முடியாது. வெய்ய அது ஒழுங்காது. அவ்வளவுதான், தோல்வி ஒழுங்கு. அது அகராதிலே இல்ல, நின்றுச்சு. நின்றுச்சு. என்ன அவ்வளவுதானா? அவ்வளவுதான். ஒரு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வா. செகண்ட் ரவுண்டுக்கு எல்லா கோட்டையும் அடிங்க, வந்து சாப்பிடலாம். நிக்கா ஏய் வெய்ய, அங்க என்ன குடிச்சிட்டே இருக்கிற? நின்னதுக்கு அப்புறம் இவ ஏமாத்தி ஆடுறா ஃப்ரெண்ட்ஸ். சின்ன முடி பாவப்பட்டு மெதுவா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். வயிறு வலிக்குது. சாப்பிட்டு வெய்ய ஊத்திட்டேன்னு நினைக்கிறேன். வெறும் நாட்டுக்கு இருந்து வச்சிருப்பா, ஏமாத்துவா. எதுக்கு கொத்தடி போட்டோம். எப்படி லட்ல வச்ச நினைச்சேன், கப்பல வச்ச. ஐயோ வாட்டர்னே வலிக்க போகுது தண்ணினால. விழுந்தோடனே நீ உள்ள போட்ட. தவறான ஆட்டம் ஃப்ரெண்ட்ஸ். எங்க இதையும் காணோம். இது எப்ப உள்ள எங்க அண்ணனுக்கு ஒண்ணுனா எவனா இருந்தாலும் மறப்போம். எங்க அண்ணனுக்கு ஒண்ணா எங்க அண்ணன் அடிப்பண்டா. வின்னருங்கிறத மட்டும் இதுல சொல்லிருங்க. யார் அதிகமா தின்னா ஏமாத்துனா அதெல்லாம் கரெக்டா தெளிவா சொல்லிருங்க. நான் வந்து நேர்மையா ஆடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏமாத்தி ஆட எனக்கு வராது, தெரியாது. சரியா? இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாம எருமையோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க நண்பர்களே. ப்ளீஸ் ப்ளீஸ்.